தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ள திமுக கூட்டணி கட்சிகளின் இடங்களை குறைக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. அதற்கான காரணம் என்ன என்பதை பார்க்கலாம். 2026 தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியிடமிருந்து தொடங்கியுள்ளது திமுக. அதன்படி திமுக தேர்தல் குழுவுடன் காதர் மொய்தீன் தலைமையிலான குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது கூட்டணியில் மேலும் கட்சிகளை இணைக்க திமுக திட்டமிட்டுள்ளதாகவும் அதன் பொருட்டு அனைத்து கட்சிகளுக்கும் இடங்கள் குறைவதாக திமுக சொன்னதாகவும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர்கள் கூறியிருந்தனர். அதாவது 2021 3 இடங்களில் போட்டியிட்ட முஸ்லீம் லீக் தற்போது 5 இடங்கள் வேண்டுமென திமுகவிடம் கேட்டதாகவும், ஆனால் திமுக தரப்பு 2 இடங்கள் மட்டுமே தர முன்வந்திருப்பதாகவும் காதர் மொய்தீன் கூறியிருந்தார். அதே நேரம் இதற்காக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வருத்தப்படவில்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளதால் அதன் பங்கு எல்லோருக்கும் கழிகிறதா என அனைவரது கண்களும் அறிவாலயம் நோக்கி திரும்பியுள்ளது. இதனால் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் கூடுதல் இடங்களை எதிர்பார்த்திருந்த காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட் உட்பட அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் தொகுதிகளை குறைக்கும் திட்டத்தில் திமுக இருப்பது அக்கட்சிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த முறை ஒதுக்கிய தொகுதிகளில் ஒன்றை தானம் செய்ய திமுக குழு கேட்டுக்கொண்டதாகவும் அது குறித்து பரிசீலனை செய்து முடிவெடுப்போம் எனவும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தையில எத்தனை இடங்கள் கேட்கப்பட்டது, எத்தனை இடங்கள் நீங்க கொடுக்க? பேச்சுவார்த்தையில நாங்க 5 தொகுதியை கொடுக்கணும், முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு 16 தொகுதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இந்திய முஸ்லீம் லீக்கு 5 தொகுதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அவங்க தரப்புல 3 தொகுதி கொடுத்துருக்காங்க. இப்போ பல கட்சிகள் இணையறதுனால அந்த எல்லா கூட்டணி கட்சிகளிலும் தொகுதிகளை தானம் பண்ணணும், கொடுத்தா தான் அவங்களெல்லாம் நம்ம வரவழைக்க முடியுங்கிற கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இதை நாங்கள் கன்சல்ட் பண்ணி திரும்ப வரோம்னு சொல்லி வந்தோம். 2016 அபுபக்கர் சார் எம்எல்ஏ வந்தார் கடைநல்லூர்ல. கடந்த 21 கடைநல்லூர், வாணியம்பாடி, சிதம்பரம் 3த்திலுமே தோல்வி ஏற்பட்டது. இந்த முறை ஆம்பூர்ல நீங்க திமுக சார்பில் என்ன சொல்றாங்கன்னா 3 விட 2 ஜெயிக்கிற தொகுதியை கொடுக்கறதுக்கு திட்டமிட்டிருக்கிறதாக சொல்றாங்க. அதை நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? அதாவது அவர் சொன்ன கருத்தை உள்வாங்கியிருக்கோம். அதை பற்றி பரிசீலனை பண்ணி உங்களோட திரும்ப வர்றோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நீங்க ஒரு அரை நூற்றாண்டு காலமாக திமுகவுடைய நேச்சுரல் அலையன்ஸா இருக்கீங்க. குறிப்பாக உங்களுக்கு முதல்ல வந்ததுன்றதுக்காகவே இடங்களை குறைப்பது, தானம் கேட்கறது நியாயம் நினைக்கிறீங்க? இல்ல. அதாவது முதல் மரியாதை எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி. முதல் மரியாதை கொடுத்த காரணத்தினால சீட்டுகளை குறைக்கிறதோ தானம் பண்றதோ அந்த பேச்சுக்கு இடமில்லை. இந்த கூட்டணியில பல கட்சிகள் இணையிற கட்சிகள்லாம் உள்வாங்கி கொண்டு அவங்களுக்கு மரியாதை, எங்களுக்கு முதல் மரியாதை செய்த மாதிரி அவங்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டிய அடிப்படையில் இந்த பேச்சு தொடங்கியிருக்கிறாங்க. எல்லா கட்சிகளும் தொடங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி எங்களை தொடங்கியிருக்கிறாங்க. தேமுதிக வந்ததாலதான் இந்த ஒரு இடம் இல்ல அவரோட மற்ற கட்சிகள் வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் வர்றாங்க. தொகுதி பங்கீடு குறித்து நாளை பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக 3 கூட்டணி கட்சிகளுக்கு திமுக அழைப்பு விடுத்துள்ளது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தையை திமுக தொடங்கியுள்ளது. TR பாலு தலைமையில் பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை மதிமுக, மக்கள் நீதி மய்யம், மனிதநேய மக்கள் கட்சிக்கு திமுக தரப்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வரும் 26ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடனும் வரும் 27ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடனும் திமுக பேச்சுவார்த்தை நடத்துகிறது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் சென்னையில் முதல்வர் மு.க. ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று காங்கிரஸ் நிர்வாகிகள் பொதுவெளியில் பேசி வரும் நிலையில் ஆட்சியில் பங்கு ஒத்துவராது என்று முதல்வர் ஸ்டாலின் உறுதிபட கூறியுள்ளார். தொகுதி பங்கீடு தொடர்பாக குழு அமைத்துள்ள திமுக ஒவ்வொரு கட்சியாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து வரும் நிலையில் சென்னையில் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலினை காங்கிரஸ் பொதுச் செயலர் KC வேணுகோபால் சந்தித்தார். சுமார் அரை மணி நேரம் இந்த சந்திப்பு நீடித்தது. ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் நடைபெற்ற சந்திப்பில் KC வேணுகோபாலுடன் சத்தீஸ்கர் முன்னாள் துணை முதல்வர் DS சிங் தியோ, திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி ஆகியோர் பங்கேற்றனர்.